நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்வழி பிறக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த சிறப்பான நாள்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, அதாவது நம்ம வழக்கமா பேசி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜென்ரலா நம்ம இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல் வாங்குறோம். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் நம்ம வாங்குறோம். ரஷ்யாட்ட இருந்து சூகாய் 30 எம்கே நம்ம வாங்குறோம். ஃபைட்டர் ஜெட் வாங்குறோம். நம்ம உள்நாட்டிலேயே பெரிய அளவுக்கு போர் விமானங்களை நம்ம தயாரிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவுக்கு பேசி இருந்தோம். ஈவன் பிரான்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 126 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான அந்த ஒப்பந்தத்தை நம்ம போட்டிருந்தோம். முதல்ல யூபிஏ கவர்மெண்ட் அதை தான் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த டீல் கேன்சல் ஆயிருச்சு. நம்மளுக்கு இன்னமும் அந்த மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர்கிராஃப்டினுடைய தேவை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி இருந்தோம். அப்பதான் ஐஏஎஃப் என்ன ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு 83 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்துட்டாங்க. இப்போ நேத்து நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கேட்ட அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 48,000 கோடி ரூபாய் செலவுல நீங்க ஐஏஎஃப் ஹெச்ஏஎல் கிட்ட இருந்து தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அதற்கான அப்ரூவலை ஃபார்மலா கொடுத்துட்டாங்க. 83னா அதுல 73 தான் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட்ஸ். மீதி 10 என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட். ஸோ டோட்டலா 83 ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 48,000 கோடி. இது சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இனிமேல் தேஜஸ் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பேக் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம நாட்டில் உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு போர் விமானம் நம்மளுடைய பேக் போனா இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே ஒரு தித்திக்கும் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெச்ஏஎலோட ஃபார்மலா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட் போட்ட அந்த நாள்ல இருந்து 2026 அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கு தான், ஒரு 5 வருஷ கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். 2026 இதே சமயத்துல ஒட்டுமொத்தமா அந்த 83 ஃபைட்டர் ஜெட்ஸையும் ஹெச்ஏஎல் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான அந்த முயற்சிகள் கொடுத்து ஆகணும். அதுதான் அக்ரிமெண்ட். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளேயே 3 வருஷத்துல இருந்தே அவங்க ஒட்டுமொத்தமா கொடுத்து முடிச்சாலும் ஓகே தான். எவ்வளவு சீக்கிரமா கொடுக்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரமா நல்லது. மேக்ஸிமம் டெட்லைன் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2026 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த தேஜஸ் மார்க் 1A அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்மள்ட்ட தேஜஸ் மார்க் 1 2 ஸ்குவாட்ரன் ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த மார்க் 1A நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட சூப்பர்சானிக் ஸ்பீடு, இதோட பேலோட் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3300 கிலோகிராம். ஸோ அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஃபைட்டர் ஜெட்டா இருக்கும். இதோட லைட் வெயிட்டும் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதை விட இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மிட் ஏர் ரீஃபியூலிங், அதாவது விமானம் வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்பவே இதுக்கு ஃபியூல் போட்டுக்கலாம். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வர்றப்போ லாங் டிஸ்டன்ஸ் வர்றப்போ மிட் ஏர் ரீஃபியூலிங் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதோட பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய மார்க் 1லயும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கு. இதுல அது இன்னும் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கிறாங்க. டெர்பே மிசைலை இதுல இண்டெக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரா ஏர் டு ஏர் மிசைலை இதுல ஈஸியா இண்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர். இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதோட ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு ரேடார் அரே. ஸோ இது இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் கண்ணு கெட்டின இது ஒரு இந்த ரேடார் இதோட கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதனால சாதாரணமா மார்க் 1ல நம்ம எவ்வளவு தூரம் ஸ்கேன் பண்ணி எதிரிகளோட அந்த டார்கெட்ஸை டிடெக்ட் பண்றோமோ அதை விட அதிக ரேஞ்சை இந்த மார்க் 1ஏல டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஜாமிங் பார்ட்ஸும் இதுல இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் பார்ட்ஸ் இது ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு போறப்போ இதை மற்ற ஒரு சில எலக்ட்ரானிக் நெட்வொர்க்ஸ் எனிமீஸோட சைனீஸ் நிறைய எலக்ட்ரானிக் நெட்வொர்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா இதை ஜாம் பண்றதோ இல்லை இதை அஃபெக்ட் பண்றதோ ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே இது ஜாம் பண்ணிடும். ஸோ அதனால இந்த 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸுமே நம்மளுடைய தேஜஸ் மார்க் 1ஏக்கு இருக்கு அப்படின்றது நம்ம பெருமையோட சொல்லிக்கலாம். ஸோ அதனால இது பாகிஸ்தானோட JF-17 இருக்கட்டும், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸோட ஒரு எட்ஜ் அதிகமா நம்மளுடைய தேஜஸ் மார்க் 1ஏக்கு இருக்கு. ஸோ இப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். முதல்ல மார்க் 1 நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மார்க் 1ஏ நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மார்க் 2 நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படியே அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படி தேஜஸே நம்ம அப்கிரேட் ஆக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனாலே நம்ம இந்த அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த லெவலுக்கு நம்ம தேஜஸே நம்ம
கொண்டு வந்துடலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த 48,000 கோடி இந்த கான்ட்ராக்ட்ல நிறைய ஆடட் ஃபியூச்சர்ஸும் வந்துட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஐஏஎஃபோட பேஸ் டிபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறது. ஏன் அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ரிப்பேர் ஒர்க்ஸ் வருது அப்படின்னா, மெயின் பேஸுக்கு அதாவது ஹச்ஏஎலோட அந்த ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த பேஸ் டிபார்ட்லேயே வந்துட்டு நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை சரி செஞ்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவையில்லாமல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வந்துட்டு நம்ம தடுத்து நிறுத்தலாம். ஆப்ரேஷனல் ரோலுக்கு கரெக்டாக அந்த நம்பர்ஸ் வந்துட்டு பேஸில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேயே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எப்பயுமே கான்சென்ட்ரேட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு முக்கியமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஒரு 10 ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம ஹச்ஏஎலோட மெயின் பேஸ்க்கு வந்துட்டு நம்ம அனுப்பிச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் எல்லா பேஸ் டிபார்ட்லையுமே வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹச்ஏஎலோட பெங்களூர் பேஸ்லையும் நாசிக் பேஸ்லையும் வந்துட்டு செகண்ட் லைன் மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ 8 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்துட்டு டெவலப் பண்ண முடியும், ஹச்ஏஎல்னால டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த செகண்ட் லைன் மேனுஃபேக்சரிங் பேஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 8 வந்துட்டு சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்குவாட்ரனை பாதி டயத்தில் சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுடைய ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த 48,000 கோடி ரூபாய் அந்த ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஆட் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து விமானங்களை இறக்குமதி செய்கிறத விட இது வந்து சீப்பர் அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்துறதின் மூலியமாக நாளைக்கு இது வந்து ஃபீல்டு கண்டிஷன்ஸில் நிறைய இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ், அப்புறம் வந்துட்டு மலேசியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க, நீ வந்து தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் மைல் ஸ்டோன். 2021 இந்தியா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட டயத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த பீரியடுக்குள்ள ஹச்ஏஎல் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தேஜஸ் வந்துட்டு டெலிவரி பண்ணிடணும். 2022 வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை வந்துட்டு மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதோட கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இந்தியன் பிரைவேட் ஃபர்ம்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஹச்ஏஎலோட இணைஞ்சு செயல்பட போறாங்க. அதாவது அந்த விங் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு எல்என்டி கம்பெனி, அப்புறம் இன்னும் நிறைய ஆல்ஃபா டிசைன்ஸ், நிறைய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே கொலாபரேஷனோட வந்துட்டு பண்றாங்க. கிட்டத்தட்ட 50% இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ 50% இண்டிஜினியஸ்லி டெவலப்டு. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதையும் கூடிய சீக்கிரம் குறைப்போம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 60% இண்டிஜினைசேஷன் அப்படின்றத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தேஜஸ் மார்க் 1A அப்படின்றது சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து தேஜஸ் சம்மந்தமாக நான் சொல்லணும்னு நினச்ச முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் வந்துட்டு இப்போ ஆப்கானிஸ்தான் போயிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அவங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை வந்துட்டு சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய பிரசிடென்ட்டையும் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதாவது இப்போ ஒரு குரூஷியல் பீரியட் ஆப்கானிஸ்தான்ல, ஏன்னா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்துட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து தாலிபான்ஸோட பயங்கரமா சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தாலிபான்ஸும் பாகிஸ்தானும் வந்துட்டு பேசுறாங்க. அப்போ நம்ம யாரோட வந்துட்டு பேசணும்? ஆப்கானிஸ்தான் கவர்மெண்டோட வந்துட்டு பேசணும். ஸோ அந்த ப்ராக்ரஸும் வந்துட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, குளோபல் டைம்ஸ் இன்டைரக்டா இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றது கூடிய சீக்கிரம் முடியாது. ஏன்னா இந்தியா வந்து சைனா தேவையில்லை, சைனா விட்டு நம்ம விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுமே எடுத்துட்டாங்க. குறிப்பா அவங்க வந்து அமெரிக்கா தான் எங்களுக்கு நட்பு நாடு, சைனா வந்துட்டு எங்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்துட்டு இந்தியா எடுத்துட்டாங்க. அது வந்து இந்தியா சைனா கிட்ட இருந்து இம்போர்ட்ஸை குறைச்சிக்கிறதுல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2020 இந்த ஃபைனான்சியல் இயர்ல அந்த ஒரு வருஷ பீரியட்ல கிட்டத்தட்ட இந்தியா சைனால இருந்து இறக்குமதி செய்யறது 20% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டுரையில இன்னமும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்டா சைனாவை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே வந்துட்டு அவங்க செய்து வந்துட்டு இருக்காங்க. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா குளோபல் டைம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி விரிவா இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதா இருந்தது, குறிப்பா தேஜஸ் சம்பந்தமா நான் சொன்ன விஷயங்கள் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க, இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம பேசி வந்துட்டு இருக்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.